ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் கார்லிக் சிக்கன். அதாவது ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கணும். அதில் சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸ்லெஸ்ஸாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். கூட கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எக்கு ஒயிட்டு மட்டும் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்கு ஒயிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 minutes மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் சிக்கனை வந்து போடுங்க. தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் ஒட்டாது. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எல்லாம் வறுத்து பொரித்து எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டரு, கார்லிக்கு, நல்லா கார்லிக்கை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் வந்து பட்டரோடு சேர்த்து வதக்குங்க. லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் பெப்பரு, கொஞ்சம் சோயா சாஸு, உங்களுக்கு என்ன சோயா சாஸ் ஆட் பண்ணால் வேணாட்டி நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து சில்லி பவுடரு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பசங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுனால லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கிண்டுங்க. அதில் டொமேட்டோ கெச்சப், இந்த போட்டு அதையும் சேர்த்து கிண்டுங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்த்து அதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக தண்ணியில் கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. மேலே லைட்டாக கார்னிஷிங் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், சிக்கன் பார்க்கவே எவ்வளோ நல்லா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இதாக வந்திருக்குன்னு பாருங்கள்.